எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தாரா பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாரா பலன் அப்படிங்கிறத பற்றி பெருசாக யாருக்கும் புரிதல் இல்லை. உண்மையாகவே தாரா பலன் அப்படின்னா இதுதான் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன்னா என்ன சொல்லலாம்? ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நட்சத்திரத்துக்குரிய விஷயங்கள் அந்த மனுஷனுக்கு கிடைக்கணும், அந்த ஜீவனுக்கு கிடைக்கணுங்கிறது விதி. இந்த ஒரு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டே நம்ம நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த முக்கோண வடிவத்தை இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு இந்த அவங்களுடைய ஜென்மதாரையில கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் கிடைக்கும். சைனீஸ்ல தாரா பலன்கள் கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா? உண்மையாவே அது நல்லது தானா இல்லை கெட்டதா மேம் தாரா பலன்? தாரா பலன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கட்டாயம் கெட்ட தாரானாலே உங்களுக்கு வார்த்து கொடுக்கறது, நிறைய கொடுக்கறது அப்படிங்கும் பொழுது அது எப்படி கெடுதல் பண்ணும். பிளான் பண்ணி பண்றோம்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல நாள்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்த்து ஆரம்பிக்கும் போது அது பூரண வெற்றி பெறும். ஒரு நாள்ல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நட்சத்திர நாட்கள்ல ஒருத்தருக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர நாட்கள்ல ஒரு விஷயம் செய்யும் பொழுது அவங்களுக்கு 100% பூரண பலன் தரும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பத்மபிரியா பிரசாத் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆதான ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் ஷாம்லா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். தாரா பலன்கள் அப்படிங்கிறத பத்தி இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய தாரா பலன் என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்மளோட மக்கள் இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தாரா பலன் அப்படிங்கிறத பத்தி பெருசா யாருக்கும் புரிதல் இல்லை. உண்மையாவே தாரா பலன் அப்படின்னா இதுதான் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன்னா என்ன சொல்லலாம்? தாரை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப அழகான பேர். நட்சத்திரத்துக்கு தாங்க தாரான்னு சொல்றது. தாரை வார்த்து கொடுக்கறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்ணை வந்து தாரை வார்த்து, அதாவது தார தாரையா அப்படிங்கிறது வரிசையாக அப்படிங்கிறதும் அர்த்தம். அதாவது அதிகப்படியாக கொடுக்கக்கூடியது தான் தாராங்கிறது. இந்த நட்சத்திர பலன் நட்சத்திரத்தை தான் தாரை அப்படிங்கிறாங்க, தாராங்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே அவங்களுடைய லக்னம் தெரியுமான்னு தெரியாது, ஆனா நட்சத்திரம் கட்டாயம் தெரியும். அந்த காலத்துலலாம் பேர் வைக்கும் பொழுது இந்த நட்சத்திரத்துடைய ஆரம்ப லெட்டரை வச்சுதான், எழுத்தை வச்சுதான் பேர் வைக்கிறதே நமக்கு வழக்கமா வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நட்சத்திரத்துக்குரிய விஷயங்கள் அந்த மனுஷனுக்கு கிடைக்கணும், அந்த ஜீவனுக்கு கிடைக்கணுங்கிறது விதி. அப்போ அதற்கு ஒத்தின இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் அவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் ஹெல்ப் பண்ணும், எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த தாரா பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த ஒரு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டே நம்ம நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சில பேர் சொல்றாங்க மேம், தாரா பலன்னா என்னது, தாரை பலன்னா என்னது, ரெண்டும் வேற வேறையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே இருக்கு. ஆனால் ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான், தாரா தாரை ரெண்டுமே வேறு வேறு பலன்கள் தானா இல்லை ஒரே பலன்கள் தானா மேம்? இந்த தாரா பலன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல நாள் பார்க்கும்பொழுது தாரா பலன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அது இதே தான் பேஸ், இதுதான் அவங்களோட நட்சத்திரத்துக்கு 2வது 4வது 6வது நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் தாரா பலன்கள் மிகுதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே 2 அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்திலேருந்து 2, 4, 6, 9 இந்த 4 நட்சத்திரங்களும் நிச்சயமாக நல்லதை மட்டும்தான் செய்யும். 4 நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கோம், மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? இதுல மிகுதியான நல்பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த 4 நட்சத்திரங்கள். அதோட சேர்த்து 11, 13, 15, 18 எல்லாமே அந்த டிஜிட்டை கூட்டினா அதே நம்பர் வரும். அதே போல உங்களுக்கு 20, 22, 24 மற்றும் 27 இதுவும் உங்களுக்கு அதே நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனா என்னன்னா இதுலயும் நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்கு, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் எடுக்க முடியாது. இந்த 2வது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு சகல சம்பத்தையும் கொடுக்கும்போம். என்னென்னலாம் ஒருத்தருக்கு தேவை? கல்வி தேவை, செல்வம் தேவை, சரி, நோயற்ற வாழ்வு தேவை, 16 செல்வங்களும் சொல்லுவாங்க, மொத்தமாவே சொல்லிடுவாங்க. சகல சம்பத்தையும் கொடுக்கும்பாங்க. இப்போ தாரா பலன்களை பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசியிருந்தோம், இதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரேயர் பண்றோம், ஒரு நாள்ல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த நட்சத்திர நாட்களில் ஒருத்தருக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர நாட்களில் ஒரு விஷயம் செய்யும் பொழுது அவங்களுக்கு 100% பூரண பலன் தரும். அன்னைக்கு ஒரு பிரார்த்தனை வைக்கலாம், ஒரு புது முயற்சி செய்யலாம். அதாவது வெறும் நாளை மட்டுமே யோசிச்சு நீங்கள் கடத்தாமல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல நாளில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்த்து ஆரம்பிக்கும் போது அது பூரண வெற்றி தரும். இது ஒரு முறை. ரெண்டாவது, நட்சத்திரத்தை வடிவத்துடன் நாங்கள் தொடர்பு படுத்துவோம். எப்படி? இப்போ வானத்தில் ஸ்டார் கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். இந்த ஸ்டார் கான்ஸ்டலேஷனில் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஆடு போல ஒரு தோற்றம் வரும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகைக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு வடிவம் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பரணி நட்சத்திரம்னா முக்கோண வடிவம் கொடுத்துருப்பாங்க. இந்த முக்கோண வடிவத்தை இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு இந்த அவங்களுடைய ஜென்மதாரையில் கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் கிடைக்கும். அது நல்ல பலன்களாகவும் இருக்கலாம், கெட்ட பலன்களாகவும். ஜென்மதாரை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, முக்கியமாக நான் 2, 4, 6 தான் சொன்னேன், 1ஆம் நம்பரை சொல்லவே இல்லை இல்லையா. அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரம் தான் ஜென்மதாரை. அந்த பரணி நட்சத்திரங்கள் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அந்த முக்கோணத்தை யூஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்னா, ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், மனோபலம் கூடும். சரிங்களா? ஆரோக்கியம் நல்லா கூடும். இது 3த்தையும் ஜென்மதாரை கொடுத்துரும். உதாரணத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் இந்த தாராபலனை வச்சு தான், இந்த தாரையை வச்சு தான் மகாபாரத காலத்துக்கும் முன்னாடி அவங்களுக்கு ராமாயண காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா, ராமர் எந்த நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம். இப்போ அந்த புனர்பூசத்துடைய வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லு. இப்போ ராமர்னு நினச்சாலே உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன வருது? வில்லா. அவருடைய ஜென்மதாரை அவர் கையில் பிடிச்சிட்டு இருக்காரு, ப்ரொடெக்ஷன். அதை வச்சு தானே அவர் தற்காத்துக்கிட்டார். இது போல் உங்களுக்கு மகாபாரதத்தில் வந்தீங்கன்னாக்க தர்மர் வந்து ஈட்டி எறிவர். ஈட்டியில் தான் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதத்தை வந்து பயன்படுத்துவாங்க. பீமர்லாம் கதாயுதத்தை பயன்படுத்துவார், அர்ஜுனன் வில்ல பயன்படுத்துவார். இங்கே யுதிஷ்டன் சொல்லக்கூடிய தர்மர் என்ன பயன்படுத்துவார் அப்படின்னா ஈட்டி. அவர் கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரத்துடைய வடிவம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈட்டி. அப்போது அந்த ஈட்டியை பயன்படுத்தி அவர் தற்காத்து கொண்டார். இப்படி அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து ஒருத்தர் தங்களை தற்காத்து கொள்ளலாம். இந்த ஜென்ம நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி தெரியுதுன்னா, அந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் வடிவம். அதை தான் பெரியவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை நாம் இங்கே யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம இதுவும் புதுசாக கண்டுபிடிக்கலை. பழைய காலத்துலேருந்து, அந்த காலத்துலேருந்து முனிவர்கள் மகான்கள்லாம் எடுத்து கொடுத்து அதன் வழியாக வந்துட்டுருக்கு. ஆனால் சைனீஸில் தாராபலன்கள் கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு மேம். உண்மையாகவே அது நல்லது தானே இல்லை கெட்டதா மேம் தாராபலன்? தாராபலன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கட்டாயம் கெட்ட தாரானாலே உங்களுக்கு வார்த்து கொடுக்கறது, நிறைய கொடுக்குறது அப்படிங்கும் பொழுது அது எப்படி கெடுதல் பண்ணும்? இப்போ சமீபத்தில் அதிகமாக அந்த தாரா தேவி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்னது மேம்? புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தாரை வந்து ரொம்ப வருஷம் ஸ்ரீவித்யை அப்படிங்கிற சாக்த உபாசனையில் பார்த்தீங்கன்னா தசமகாவித்யான்னு இருக்காங்க. 10 மகாவித்யைகள் இருக்காங்க. வித்யை அப்படின்னாலே ஸ்ரீவித்யினாலே அம்பாளை துதிக்கக்கூடிய மந்திரங்கள். தசமகாவித்யாவில் 2வது ஃபஸ்ட்டு காளியை தாண்டினா அடுத்தது தேவி வந்து தாராதேவி தான். அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாகவே தாராதேவியை நம்ம வழிபட்டுட்டு தான் இருக்கோம். இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீனர்கள், திபெத்தியர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராதேவியாக அவங்க வந்து யக்ஷினியாக, அவங்க வந்து யோகினியாக அவர்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் இதே தான் பண்ணுறாங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு கலர் கொடுத்துட்டாங்க. பச்சை வண்ணம்னா பார்த்தீங்கன்னா அதிக வளம், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தேவியாக இருக்குது. நீல வண்ணம்னா ப்ரொடெக்ஷனுக்கு உண்டான தேவி. மஞ்சள் வண்ணம்னாக்க நல்ல நிதி அதிகமாக பெறுவதற்கான தேவி. இப்படி ஒவ்வொரு தாராதேவிக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்து அவங்களுடைய வழிபாட்டு முறையை இப்போ இங்கே நம்ம மக்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போது தாராபலன்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தீங்க. இதில் இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டான விஷயங்களும் இதில் இருக்குது அப்படின்னா வேறு என்ன சொல்லலாம்? நான் என்னை வச்சு தான் எல்லாத்தையும் யோசிப்பேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு தாரையை வந்து ஆரம்பித்து
கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருட காலமாக, ஒரு ஏறக்குறைய ஒரு 8-9 வருட காலமாக ஒரு வடிவத்தை பயன்படுத்திட்டு இருக்கேன். இது அவ்வளோ அற்புதமாக நமக்கு வேலை செய்யுதுங்கும் பொழுது இதை தான் நான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இது போல் நிறைய விஷயங்கள் இந்த நீங்கள் பிருகநந்தி நாடி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இதில் ரெமெடிஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இந்த ரெமெடிஸ் செக்ஷனில் நான் வந்து இந்த நட்சத்திரத்தை வைத்து இது போல் வடிவங்களை கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் பொழுது எதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் பார்க்கக்கூடாது, அந்த கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் 6, 8, 12 மறையாமல் இருக்கா, குருவோடைய பார்வையெல்லாம் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி ஒருத்தருக்கு நட்சத்திரத்தை எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வடிவத்தை எடுத்து கொடுக்குறோன்னா அது நிச்சயமாக பூரண வெற்றி. சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு குட் பிகினிங் தானே. அப்போ அந்த குட் பிகினிங்கான ஒரு விஷயத்த இந்த தாரை நமக்கு கொடுக்கறது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 8-9 வருஷமாக நான் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன். என்னது மேம் அது? அது பார்த்தீங்கன்னா என்னுடைய மோதிரம் பார்த்தீங்கன்னா கிரீடம் சிம்பல் இருக்கும். இது மக நட்சத்திரத்துக்குரிய சிம்பல். இந்த கிரீடம் சிம்பல் வந்து மக நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு பூரணமான பாதுகாப்பை கொடுக்கும், மனோபலத்தை கொடுக்கும். இதையே உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள், ரேவதிக்கும் மகத்துக்கும் ஒத்துக்காது. ஸோ ஆயில்யம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு சகல சம்பத்தை தரும். இதுவே உங்களுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரீடம் சிம்பலை புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் 4வது நட்சத்திரமாகுதா. அப்போ 4வது நட்சத்திரம்ங்கிறது வந்து காரிய வெற்றியை கொடுக்கும் அவங்களுக்கு. இது போல ஒவ்வொரு நட்சத்திரமும் அவங்களுக்கு இது எத்தனாவது நட்சத்திரமாக வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு பூரண வெற்றி. கண்டிப்பாக தாராபலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். 27 நட்சத்திரத்துக்கும் பேசணும்னு ஆசை. அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுவோம் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய தாராபலன்களை பற்றி விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. அதான் ஆன்மீகம் நேயர்களுக்கு நன்றிகள்.